வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு 4 முக்கியமான டிரான்சாக்ஷன் நடக்குது. ரொம்ப நல்ல விஷயமா அக்டோபரில் என்ன அப்படின்னா, கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருந்த சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் வெளியே வந்துடும். ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடுறாங்க. அதனால் நல்ல பலன்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அக்டோபரில் உண்டு. இன் ஜென்ரல் பொதுவாக உங்கள் ராசியில் என்ன ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பார்த்துங்க. அதோடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் உண்மையாக அஸ்ட்ராலஜியை கரெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அதை கொடுக்குறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளோடது. அந்த வெப்சைட்டில் உள்ள சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. அப்புறம் உங்களுடைய டீட்டெயில் ஹாரோஸ்கோப்போட உங்கள் பர்த் சார்ட்டோட கம்பேர் பண்ணி இந்த மந்த்லி டிரான்சாக்ஷனை புரிஞ்சிக்க பாருங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கடகம். கடகம் ராசிக்கு வந்து நல்ல செய்தியை அட்வான்ஸாக சொல்லிட்டோம் 2025. பட் அக்டோபரில் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சேம் அதே மாதிரி குரு 11th ஹவுஸில் தான். கடகத்திலே அக்டோபர் 20th வந்து செவ்வாய் வந்துடுவார். ப்ரொஃபஷனல் லைஃப்பை முதல்ல பார்ப்போம். ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இந்த மாதத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது தெரியுமானா, செகண்ட் ஹாஃபில் 15th ஆஃப் அக்டோபருக்கு மேலே கடகமுக்கு வாய்ப்புகள் தேடியும் வரும். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஒரு சான்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடி இருந்தீங்க, ஒரு இடம் சொல்லி வச்சுருந்தீங்க, ஒரு இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க, ஒரு மெயில் பண்ணியிருந்தீங்க, ஒரு ஆஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ரிசல்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது கடகம். ஸோ கடகம் அக்டோபர் 15க்கு மேலே உங்களுக்கு வாய்ப்புகள் உங்கள் வேலை விஷயத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் வேலை மாற்றத்தில், உங்கள் முன்னேற்றத்தில், உங்களுக்கு தேவையான ஒரு தொழில் வளர்ச்சியில் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக தெரியுது. பாசிட்டிவாக தெரியுது. ஏன்னா அதுக்குண்டான அந்த டிரான்சாக்ஷன்லாம் உங்களுக்கு ஃபேவராக நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து ஃபேமிலி அக்டோபரில் வந்து ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா சனி இன்னமும் 8ல் தான் இருக்கார். அவர் ஏதாவது இடையூறு பண்ணாமல் இருக்கணும். அப்படி இடையூறு பண்ணாலும் அதை ஸ்மார்ட்டாக கலைய தெரியணும். பட் வாய்ப்பு வந்துடும் அக்டோபரில் உங்களுக்கு. திருமணம் பண்ணுறது, திருமணத்துக்குண்டான வாய்ப்பு, வீடு மாற்றுறது, அந்த மாதிரி குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப் சைடில் பார்த்தீங்கன்னா பூரணமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துருவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. சனி அப்பப்போ ஏதாவது ஒரு சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் கிரக சஞ்சாரங்கள் வந்து ஒரு ராசி மண்டலத்துக்கு வந்து எதிர் அணியில் இருக்கோ, உதாரணத்துக்கு 8, 2 அசுப கிரகங்கள் 8, 7, 2 இந்த மாதிரி 5 இந்த மாதிரி இடங்களில் வரும்பொழுது மனதை ஒரு நிம்மதியாக வச்சுருக்காரு. ஏதாவது ஒரு போட்டு ஒரு மூடு அப்படியே ஒரு மாதிரி பண்ணும். அது இன்னமும் கடகத்துக்கு இருக்குது. ஒரு டோட்டலாக ஐம் வெரி கம்ஃபர்டபுள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பார்த்து பக்குவமாக நான் நடந்துக்கிறேன், நான் பெருசாக எதையும் சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல, அந்த மாதிரி தான் அது கொண்டு போகும். அதை கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபரில் கடகராசி குரு வந்து வக்ரமடைகிற இந்த நேரம் வந்து என்னென்னா, சுபகிரகங்கள் எப்போல்லாம் வக்ரமடைதோ அது மற்ற நல்ல பலலாம் செய்தோ இல்லையோ அறிவை வந்து நல்லா வளர்க்கும். அறிவும் திறமையும் ஒரு மனிதனுக்கு வளரும்னா குரு, சூரியன், புதன் இந்த 3 கிரகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை குரு வந்து நம்பர் 1. குரு வந்து கடகத்துக்கு எப்போல்லாம் வந்து நல்ல ஸ்தானத்துலேயும் இருந்து வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா, முன்னாடி நிறைய யோசிச்சிருப்பீங்க, இப்படிலாம் என் லைஃப் இருக்கணும், இப்படிலாம் நான் எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணணும், நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும், இந்த கோர்ஸை போய் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது இது சரியான டைம். இந்த குரு வந்து அதுக்கு உதவி செய்வார். மற்ற டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு வந்து ஃபேவர் தான் இருக்குது. ஸோ அதை சரியாக திட்டமிட்டிங்கன்னா அந்த பலன் நடக்கும். அதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள், இல்லத்தரசிகள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் கடகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஃபேமிலி ஸ்டேட்டஸ், ஹெல்த்து இதெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி மனநிலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குரு 11ல் தேவையான பொருள், பணம் என்ன தேவையோ, குடும்பத்துக்கு பணம் என்ன தேவையோ அதை வந்து சப்போர்ட் பண்ணும். செவ்வாய் வந்து உங்களுக்கு 12லேருந்து ஃபஸ்ட் ஹவுஸ்க்கு மூவ் ஆகும். இது எப்படி இருக்குன்னா, என்னை புரிஞ்சிக்கல, என்னுடைய எமோஷன்ஸை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, நான் ரியலாகவே நல்லா பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன், ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன், எல்லா பொறுப்பையும் சுமக்கிறேன், பட் என்னை யாரும் வந்து இன்னும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, உங்கள் எமோஷன்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்கள் தான் அவங்கள புரிஞ்சிக்கணும். நீங்கள் என்ன அவங்கள புரிஞ்சிக்கணுன்னா, உங்கள் நேரம் வந்து மற்றவங்க புரிஞ்சிக்காத நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள பிரித்து அவங்கள ரொம்ப சிம்பிளாக அதை மறந்துடணும். ஸோ அவங்கள நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்வது நல்லது. அடுத்து வந்து இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் லோட் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னமும்
ரொம்ப ஒரு ஸ்மூத் லைஃப் அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் நெருங்கிட்டீங்க. பட் இன்னும் அது அக்யூரேட்டாக வரல. ஹெல்த்து, ஆரோக்கியம் என்ன பண்ணும் கடகம்? நிறைய முறை சொல்லிட்டேன், மீண்டும் மீண்டும் சொல்ல நினைக்காதீங்க. என்னுடைய கடமை. சனி 8ல் தான் இருக்கார், வக்ரமடைஞ்சிருக்காரு. வக்ர காலம் நல்ல காலம்தான். இருந்தாலும் வாகனத்தில் போகும்போது, பயணம் செய்யும் பொழுது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த சனி வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகம். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூத்துக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் வரப்போகுது. 20th of October செவ்வாய் முதல் வீட்டில் வரும். அப்படி வரும்பொழுது செவ்வாயுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் வீட்டில் செவ்வாய் நெருங்கும்போது நீச்சம் அடைவார், வீக் ஆவார். ஸோ ஒரு மாதிரி உங்கள் பிரெயின் அண்ட் உங்கள் மூடு, உங்கள் எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் திடீர்னு ரைஸ் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் காமாக மெயின்டைன் பண்ணிங்க. பிரார்த்தனை பக்தியில் ஈடுபட்டிங்கனாலே காமாக ஆகிடும். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மற்றபடி உங்களுக்கு வந்து மற்ற ட்ரான்ஸாக்ஷன்லாம் ஃபேவராக தான் இருக்குது. பெரிய அளவில் பாதிக்கிற அளவுக்கு இல்லை. அதனால் மற்றதெல்லாம் ஓகே தான். அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் வந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யறதுக்கு இது வந்து சரியான மாதம் அல்ல. ஒரு புது முயற்சியோ இல்லை புது விஷயத்தை இறங்குறதோ, இல்லை ஒரு வீடு விஷயமோ, இல்லை பசங்களை பற்றியோ, இல்லை நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணோம், இல்லை நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணோம், உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி எதை பார்த்தாலுமே ரொம்ப ஆக்கப்பூர்வமாக எஸ் நம்ம வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து இறங்கக்கூடிய இடத்துல இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பொறுமையாக காத்திருந்து செய்வது நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இது ஒரு பொது பலன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி இருக்கும், ஒரு லக்னம் இருக்கும், அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுடைய தசா புக்திகள் இருக்கும், உங்கள் பிறவி ஜாதகத்துடைய அமைப்பு இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு மனிதனுடைய பலன்கள் என்ன நடக்கும்னு அக்யூரேட்டாக புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் இந்த மாதந்தோறும் இந்த பலன்களை சொல்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இதோடைய டிரான்சிஷன் நடக்கும்போது அந்த ராசி என்பது சந்திரன்னா உங்களுடைய மைண்டு, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலைக்கு பலன்கள் எப்படி கொண்டு போக போகுதுன்றது ஒரு புரிதலை ஏற்படுத்த தான் இந்த மாத பலன். அதில் ஏன் லக்னத்தை இன்க்ளூட் பண்ணுறேன், சில பேர் கமெண்ட்ஸ் போடும்போது பார்த்தேன், 2 ராசி லக்னம் பார்க்கணும்னு சொன்னால் 2 வியூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நோக்கம் எனக்கு உண்மையிலே கிடையாது. உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு வந்து உண்மையாக ப்ரிடிக்ட் பண்ண தான் அதை பண்ணுறேன். ஸோ லக்னம் பார்க்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுடைய விதி பலன் எப்படி இருக்குது, ராசி பார்க்கறதுனால உங்களுடைய மதி பலன் எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் தசா புத்தி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்துலேருந்து வரும். உங்கள் சுய ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், அது பேஸ் பண்ணி தான் அது கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, டீட்டெயில் கிளியர் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி ரிலேட்டாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், நீங்கள் கீப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒரு டைட்டிலில் வீடியோ இல்லைன்னா அதை நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. ஒருவேளை அது இருந்தால் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை பண்ண முடியும். நிறைய இது மாதிரி கமெண்ட்ஸை பார்த்து மெயில்ஸ் பார்த்து தான் டிஃப்ரெண்ட் டைட்டில் வந்து எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கும்போது அதை புரிஞ்சிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இதை நான் ஒவ்வொரு மாதமும் இந்த கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியுடைய புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, டெய்லி நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்புடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்த்துட்டு தான் ஒரு நாளையும் பிளான் பண்ணுவீங்களா? அப்படி யாராலையும் பிளானே பண்ண முடியாது. டெய்லி அப்படி பிளான் பண்ணோம்னா நம்மளால் ஒரு நாள் கூட ஒரு பிளான் பண்ண முடியாது. ஆஸ்ட்ராலஜி எங்கே நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ணுறோன்னா, டெய்லி ரொட்டீன்ஸ்னு ஒன்று இருக்கும். டெய்லி ரொட்டீன்ஸ்னால் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதில் வந்து இதை பிளானே பண்ண முடியாது. பட் சம்திங் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அக்டோபர் மாத பலன் சொல்கிறோம். அக்டோபர் மாதத்தில் நம்ம வந்து சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் கொடுக்குற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு வாகனத்தை மாற்றுற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், ஒரு இன்டர்வியூ இருக்கலாம், ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு கோல்டு வாங்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதிதாக ஒரு சின்ன வேலெட் கூட வாங்கலாம், ஒரு பேக் வாங்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தான் தினந்தோறும் நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். அந்த நல்ல விஷயத்துக்கு அந்த மாதத்துடைய அந்த டிரான்சாக்ஷன் ஃபேவராக இருந்ததுன்னா அது கம்ஃபர்டபுளாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது ஃபேவரபுளாக இல்லைன்னா சில சோதனைகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது கெடுதல் நன்மைன்னு கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம பிளான் சூப்பராக போக போகுது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா நம்ம பிளானை கொஞ்சம் திட்டமிட்டு சரியாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னது என்ன, ஹெல்த் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக சொன்னால் உடனே பலிக்குதுன்றாங்க. அது பலிக்கிறது கிடையாது. ஹெல்த் வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷன் என்ன நடக்குதோ அது பர்டிகுலராக அந்த பார்ட்டை வந்து அது ஆக்டிவேட் பண்ணி அது ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி எடுக்குது.
யாரெல்லாம் ஃபிட் அண்ட் ஃபைன் அண்ட் எவ்ரிடே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. யார் ஒருவர் வந்து தன்னுடைய உடலை பற்றின அக்கறையே இல்லாமல் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் வரும்போது அதில் உள்ள சில வழிகளை சுட்டி காமிக்கும். அது கூட என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை சரி பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக தான் அந்த இண்டிகேஷன் கொடுக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். அண்ட் ஓவராலாக இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் எவ்ரி மந்த் மட்டும் தான் நான் பண்ணுறேன். நான் டெய்லி ராசி பலன் தனியாக ஒன்று பண்ணுறதில்ல, வீக்லி ராசி பலனும் பண்ணுறதில்ல, வெறும் மந்த்லி மட்டும் தான் ஒரு காம்போ தரேன். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஹாரோஸ்கோப்லாம் தெரிஞ்சிக்கும் போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணாலே போதும். இதையே மூழ்கிடக்கூடாது. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அதை கிளியராக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் நெருங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நடக்குது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ தூரம் அதை கொண்டு வர முடியுது. நான் வந்து எப்படியாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணணும் தான். ஏன்னா நியூ இயர் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா வீடியோஸும் அட்வான்ஸாக கொடுத்துட்ருக்கேன். அதில் நிறைய பேர் போடுறீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் இன்னும் 2025 வரல அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நாளைக்கு ஒரு 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 ஒர்க் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை ஏதோ யாரையோ மீட் பண்ண போகிறீங்க. அப்போது நாளைக்கு காலையில் 9 மணினா 9 மணிக்காக நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. முன்னாலே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடில் போகணும், உங்கள் ட்ராவல் எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் அது டாக்ஸி எடுக்க போகிறீங்களா, இல்லை காரில் போக போகிறீங்களா, பைக்கில் போக போகிறீங்களா, இல்லை பஸ்ஸில் போக போகிறீங்களா, எப்படின்னு ஒரு பிளான் பண்ணணும். ட்ரெயின் டிக்கெட் வேணால் ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும். எல்லாமே முன்னாடி தானே பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரெஸ்லேருந்து நீங்கள் எப்படி ரெடியாக போகிறீங்க, என்ன டைம் கிளம்ப போகிறீங்க, உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எங்கே, லஞ்ச் எங்கே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோடு தான் ரெடியாக. அது மாதிரி தான் 2025 இன்னும் ஒரு 4 மாதங்களில் வந்துடும். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல வேகமாக இருக்கும். ஸோ முன்னாடி ஏன் ப்ரிடிக்ட் பண்ணுறோன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குது 2025லனா, ஸோ அட்வான்ஸாக தெரிஞ்சிக்க போகிறீங்க. அவ்வளோதான். அட்வான்ஸாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுமா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா, இல்லை இன்னும் பெட்டராக ஏதாவது யோசிக்கணுமா அப்படிங்கிறத தான் அது அட்வான்ஸாக கொடுக்குறோம். வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.